வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ஓ மஞ்சி கோஸ்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஹாரர் காமெடி படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ரெண்டு பேர் கார்ல வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. திடீர்னு இந்த பொண்ணுக்கு பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டுன்னு திரும்பி பாக்குறா. எந்த சவுண்ட கேட்கற மாதிரி தெரியல. மேற்கொண்டு ரெண்டு பேருமே டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருக்குமே சவுண்ட் கேக்குது. என்ன பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குதுன்னு ஷாக் ஆகுறாங்க. இப்ப காரை நிறுத்தி பின்னாடி வந்து செக் பண்றாங்க. கார் டிக்கிய தான் யாரோ தட்டுற மாதிரி இருக்கு. இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ள ஒரு சின்ன பொண்ணு தான் இருக்கா. என்ன விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. சே, குளோரோஃபார்ம் சரியா வேலை செய்யல போல. இவளை திரும்பி அடிக்கணும்ன்ற மாதிரி அடிச்சு மயக்கமாக்கிடுறாங்க. இப்ப வேகமா ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. ஒரு அரண்மனை வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அங்க வாட்ச்மேனா இருக்கவரும் நீங்க யாரு என்னன்னு கேட்டுட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா அவரை அடிச்சு மயக்கமாக்கிடுறாங்க. இப்ப இந்த வீட்டுல தங்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணோட அப்பாக்கு கால் பண்றா. உங்க பொண்ணை நாங்க தான் கடத்தி வச்சிருக்கோம், எங்களுக்கு இவ்வளவு காசு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அப்பாவும் தரன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த வீட்டுல ஒரு பேய் இருக்கு போல. இவங்க கிட்னாப் பத்தி பேசினாங்கல்ல, அதனால அந்த பேய் பயங்கரமா டென்ஷன் ஆயிருது. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சரக்கச்சிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மேல இருக்க ரூம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. பெட்ல யாரோ படுத்துட்டு இருக்க மாதிரியே இந்த பொண்ணுக்கு தெரியுது. யாரு பெட்ல படுத்துட்டு இருக்கான்ற மாதிரி பக்கத்துல வந்து பெட்ஷீட் எடுக்கிறாங்க. பார்த்தா யாருமே படுத்துட்டு இருக்க மாதிரி தெரியல. இந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடக்குது. என்ன அமானுஷ்யமா நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சட்டுன்னு இவங்க கண் முன்னாடி ஒரு பேய் தெரியுது. அந்த பேய் இவங்களை ரொம்ப கொடூரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இவங்க தப்பிக்கலாம் ட்ரை பண்றாங்க. இவங்களை காலி பண்ணிருது. என்ன கேர்ள் ஃபிரெண்ட் இன்னும் வரலன்ற மாதிரி இந்த நபர் யோசிக்கிறாரு. அப்பதான் அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, இவர் கண் முன்னாடி சவத்துல இடிச்சிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பொண்ணு தான் இடிச்சிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப பக்கத்துல வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த பேயும் தெரியுது. அந்த பேயும் இந்த நபரை பயங்கரமா அட்டாக் பண்ணுது. ஒரு ஸ்டேஜ்ல இந்த நபரை கொடூரமா சாவடிச்சிருது. இங்கதான் ஓ மஞ்சி கோஸ்ட் அப்படின்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருக்காரு. ஸ்டேஷன்ல பார்த்தா 4 பேரை உட்கார வச்சிருக்காங்க. என்ன ஏதுன்ற மாதிரி அங்க இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. கான்ஸ்டபிளும் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முத நபரோட பேரு சைத்தன்யா அப்படின்றது. ஒரு மினிஸ்டரோட பேனர்ல வந்து இவர் சாணியை தூக்கி அடிச்சிருப்பாரு. அதனாலதான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ரெண்டாவதா இருக்க நபரோட பேரு ரமேஷ் அப்படின்றது. இவர் பேய் ஓட்டுற வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இவனை எதுக்காக பிடிச்சிங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இவன் போலீஸ் ஜீப்லயே யூரின் அடிச்சான் சார், அதனால தான் அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்லிட்டாரு. மீதி ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. ரெண்டு பேருமே லவ்வர்ஸான்னு கேட்கிறாரு. அந்த பொண்ணோட பேரு ரைசா அப்படின்றது. என் லவ்வர் இல்ல சார், என் லவ்வரோட தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வேகமா வந்து தெரியாம போலீஸ் ஜீப்ல இடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. இவங்க 4 பேருமே சின்ன கேஸுக்காக தான் வந்திருக்காங்கன்னு தெரியுது. அதனால இவங்க 4 பேரையும் அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. இவங்க 4 பேருமே ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல, அதுல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்ப காலையில எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரே கடையில சாப்பிடுறாங்க. ரமேஷன் நீ எதுக்காக சாணி அடிச்சு அப்படின்ற மாதிரி சைத்தன்யா கிட்ட கேக்குறாரு. சைத்தன்யா காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பொலிட்டீஷியன் இவரோட மாமாவா தான் இருப்பாரு. இவரும் மாமாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. இவரோட அம்மா மாமாக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இப்ப அம்மா முடியாத ஸ்டேஜ்ல இருக்காங்க. நீங்க தான் ஆபரேஷனுக்கு காசு தரணும்னு கேக்குறாரு. அதெல்லாம் என்னால தர முடியாது அப்படின்ற மாதிரி அந்த மாமா தெனாவட்டா பேசி அனுப்பியிருப்பாரு. அந்த கோவத்தினால தான் இவர் பேனர்ல சாணி அடிச்சிருப்பாரு. இப்ப ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, இவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரமேஷை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தாத்தா மட்டும் தான் இருப்பாரு. அந்த தாத்தா பேய் ஓட்டுற வேலை தான் பாப்பாரு. ரமேஷ்க்கும் சொல்லி தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தந்திருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த தாத்தா இறந்து போயிருப்பாரு. சரி, தாத்தா பண்ண வேலையை நம்ம பண்ணலான்ற மாதிரி இவரும் வேலையை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவரால தாத்தா மாதிரி பேய் ஓட்ட முடியல. பயங்கரமா சொதப்பிட்டு இருக்காரு. உனக்கு உண்மையில பேய் ஓட்ட தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி மக்கள் கோவப்படுறாங்க. ஓடுறா அப்படின்ற மாதிரி இங்க இருந்து துரத்தி விடுறாங்க. இவர் நிறைய காசை கடனா ஒரு நபர்கிட்ட வாங்கியிருப்பாரு. அவர் பெரிய ரவுடி. எப்பதான்டா காசை திரும்பி தருவ அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ரமேஷ் ஒவ்வொரு வாட்டியும் ஏமாத்தி இந்த ரவுடி கிட்ட இருந்து தப்பிப்பாரு. அதே மாதிரிதான் இந்த வாட்டியும் தப்பிச்சு வேகமா ஓடி இருப்பாரு. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது அர்ஜென்ட்டா பாத்ரூம் வந்திருக்கும். தெரியாதனமா ஜீப்ல அடிச்சிருப்பாரு. ரசியா கூட இருக்க நபரோட பேரு சுரேஷ் அப்படின்றது. இப்ப ரசியாவோட கதையை பத்தி கேக்குறாங்க. ரசியாவும் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சுரேஷோட அண்ணனை தான் இவங்க லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க. ஒரு வயசான பெரியவர் இருக்காரு. யார் இந்த தாத்தான்ற மாதிரி கேக்குறாங்க. எது தாத்தாவா அப்படின்ற மாதிரி அவர் ஷாக் ஆயிடுறாரு. அப்ப அப்பா இருக்காருல, அவர் தாத்தா இல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்க போற நபரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது இவரை கல்யாணம் பண்ணிக்கணுமா, என்னால முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் லவ் பண்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த வீட்டை விட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் இவங்க பாய் ஃப்ரெண்ட் வெளியூர்ல இருந்திருப்பாரு. சுரேஷ் மட்டும் தான் இவங்களை கூட்டு போறதுக்காக வந்திருப்பான். இப்ப சுரேஷ் கூட சேர்ந்து இவங்க பைக்ல வேகமா கிளம்புறாங்க. தெரியாதனமா போலீஸ் ஜீப்ல இடிச்சிருவாங்க. ஆக மொத்தத்துல இவங்க 4 பேருக்குமே பணம் தான் பிரச்சனை அப்படின்றது தெரியுது.
இப்ப சைத்தன்யா இருக்கார்ல, நம்ம 4 பேருக்குமே பணம் தான் தேவை, நான் சொல்ற மாதிரி பண்ணா என்னன்னு கேக்குறாரு. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் மாமாக்கு ஒரு பொண்ணு இருக்கா, பேரு கீர்த்தி அப்படின்றது, அவளுக்காக உயிரியே தருவாரு, அவளை மட்டும் கடத்திட்டோம்னா என்னோட மாமா கிட்ட இருந்து ஈஸியா 4 கோடி ரூபாய் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா கேட்கிற எல்லாருமே பயப்படுறாங்க. ஒருவேளை மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன கையை காமிச்சிருங்க, நான் மட்டும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிறேன், ஒருவேளை காசு கிடைச்சதுன்னா நம்ம ஈக்குவலா பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இதனால எல்லாருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நமக்கு குளோரோஃபார்ம் தேவை, அதே மாதிரி ஒரு கார் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரமேஷ்க்கு கடன் கொடுத்த நபர்கிட்ட இருந்து ஏமாத்தி புடிங்கிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ரசியா இருக்காங்கல்ல, அந்த ரமேஷை செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கேப் கிடைக்கும் போது அவரோட கார் கீயை எடுத்துட்டு வேகமா ஓடிடுறாங்க. ஆக மொத்தத்துல இவங்களுக்கு கார் கிடைச்சிருது. அதே சமயம் கீர்த்தியை தூக்குறதுக்கு பிளான் போட்டிருப்பாங்க. இப்ப வேஷம் போட்டு கீர்த்தியை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சைத்தன்யாவும் பர்டிகுலரா ஒரு ஊருக்கு போனோம்னு சொல்லிட்டாரு. ஆனா ரமேஷ் அந்த ஊருக்கு மட்டும் வேணான்ற மாதிரி பிரச்சனை பண்றாரு. ஏன்னா அந்த ஊருக்கு போற வழியில நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கும். தொடர்ச்சியா ஒருத்தன் லிஃப்ட் கேட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு மட்டும் நம்ம லிஃப்ட் தரலன்னு வச்சுக்கோங்க, அவன் பேயா நம்மள துரத்திட்டு வருவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற மத்தவங்க நம்ப மாட்டாங்க. சும்மா காமெடி பண்ணாது அப்படின்ற மாதிரி இவரை சிரிச்சு கிண்டல் பண்றாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படி கார்ல வந்துட்டு இருக்கும் போது உண்மையிலேயே ஒரு நபர் லிஃப்ட் கேட்கிறாரு. இவங்க எல்லாருமே லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. லிஃப்ட் தர வேணான்ற மாதிரி இவங்க கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. ஹைவேஸ்னா யாராவது லிஃப்ட் கேட்க தான் செய்வாங்கன்ற மாதிரி இவங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க. இப்ப மேற்கொண்டு வந்துட்டு இருக்கும் போது வேற ஒரு நபர் லிஃப்ட் கேட்கிறாரு. லைட்டா இவங்களுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. இவருக்கும் லிஃப்ட் தர வேணாம் அப்படின்ற மாதிரி தாண்டிடுறாங்க. இப்ப எல்லாருமே பயப்படுறத பார்த்து ரமேஷ் கிண்டல் பண்றாரு. இதுக்காக தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வந்துட்டு இருக்கும் போது குறுக்க ஒரு நபர் நிக்கிறாரு. இவங்க சட்டுன்னு பார்த்து வண்டியை திருப்பிடுறாங்க. நல்ல வேலையா அவரை இடிக்காம கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த நபருக்கும் லிஃப்ட் தர வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸ்டார்டிங் ஒரு மாளிகையை காமிச்சாங்கல்ல, அங்கதான் வந்திருக்காங்க. இங்க யாரும் வரமாட்டாங்களான்னு மத்தவங்க கேக்குறாங்க. சைத்தன்யா என்ன சொல்றாருன்னா, கேஸ் நடக்குது, யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப கீர்த்தியை லாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு சேர்ல லாக் பண்ணி வச்சிடுறாங்க. கீர்த்தி மயக்கத்துல இருக்கிறதுனால வெளியே போயிடுறாங்க. சைத்தன்யா என்ன சொல்றாருன்னா, நானும் சுரேஷும் போய் கீர்த்தியோட அப்பாக்கு கால் பண்ணி பேசுறோம், நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்கன்ற மாதிரி கிளம்புறாரு. இப்ப கிட்னாப் அப்படின்ற வார்த்தையை கேட்டோன்னே இந்த பேய் பயங்கரமா கோவப்படுற மாதிரி காட்டுறாங்க. ரசியாவும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு ரூம் போறாங்க. யாரோ பெட்ல படுத்திருக்க மாதிரி தெரியுது. இவங்க வேகமா பெட்ஷீட் எடுக்கிறாங்க. பார்த்தா யாருமே இல்ல. நம்ம தான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கோம் போல அப்படின்ற மாதிரி ரசியா யோசிக்கிறாங்க. சரி அவங்கிட்ட பேச போலான்ற மாதிரி கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சைத்தன்யாவும் அந்த மினிஸ்டருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க பொண்ணு என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கா, நீங்க 4 கோடி ரூபாய் தந்தாதான் பொண்ணை விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் தந்துடுறேன், என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றதுக்காக வராது. ஆனா அவங்க பிரச்சனையை பத்தி எல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுக்குள்ளேயே காலை கட் பண்ணிடுறாங்க. இவரை இந்த விஷயத்தெல்லாம் இவரோட பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கீர்த்திக்கு பேய் பிடிச்சிருக்கிறத பத்தி அவங்க கிட்ட சொன்னீங்களாப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. எங்கடா சொல்ல விட்டாங்க, அதுக்குள்ள காலை கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த அப்பா சொல்லிட்டாரு. கீர்த்தி அவங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்த போறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கீர்த்தி உடம்புக்குள்ள பேய் இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா அந்த பேயால இந்த சேரை உடைக்க முடியல. காரணம் இவங்க கையில ஒரு தாயத்து இருக்கு. அந்த தாயத்தினால இவங்களோட பவரை யூஸ் பண்ண முடியல. இப்ப இவங்க பயங்கரமா சத்தம் போடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு ரசியாவும் ரமேஷும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க, அமைதியா இருன்ற மாதிரி ரமேஷ் இவங்களை மிரட்டுறாரு. இப்ப கீர்த்தியும் இந்த இடத்துல அமைதியா இருறாங்க. அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ரமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, ரசியாவை கூப்பிட்டு இந்த ரூமை விட்டு கிளம்பிடுறாரு. இவங்க அமைதியானதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா பின்னாடி ஒரு பேய் தெரிஞ்சிருக்கும். அந்த பேயை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அமைதியா இருப்பாங்க. கீர்த்தி உடம்புக்குள்ள ஒரு பேய் இருக்குல்ல, அந்த பேய் இந்த வீட்டுல இருக்க பேய் கிட்ட பேச ஆரம்பிக்குது. 2 பேருமே பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. கதவை திறந்து பார்த்தா இவங்க லிஃப்ட் கொடுக்காம ஒரு நபருக்கு வந்தாங்கல்ல, அவர் தான் வாசல்ல நின்னுட்டு இருக்காரு. அதை பாக்குற 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா லிஃப்ட் கொடுக்கலன்னா அந்த பேய் துரத்திட்டு வரும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. இவன் பேய் போல நம்மள துரத்திட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இவன் பேயா இல்ல மனுஷனா அப்படின்ற மாதிரி ரசியாக்கு டவுட் வருது. ரமேஷும் ஒரு வழி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அங்க ஒரு சாமி போட்டோ இருக்கும். அதுக்கு பக்கத்துல இவன் போனானா அந்த சக்தி இவனை கொஞ்சம் தூக்கி அடிக்கும். அது மூலியமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. 2 பேருமே கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப அவருமே போன் பேசிக்கிட்டே சாமி போட்டோ கிட்ட போறாரு. திடீர்னு வாழைப்பழ தோல் வலிக்கு கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. என்ன தள்ளி வந்துட்டான், இவன் பேய் தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பதான் மீதி 2 பேர் இந்த இடத்துக்கு வராங்க. அவங்க 2 பேருமே வந்திருக்க நபரை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. லிஃப்ட் கொடுக்காம தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அவருமே பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என் பேர் ஆத்மான்ற மாதிரி சொல்லிட்டாரு. கன்ஃபார்ம் இவர் பேய் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. இவங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாங்கல்ல, அதை அவர்கிட்ட மொத்தமா தந்துடுறாங்க. இப்ப இந்த ஆத்மா இருக்காருல, யூரின் பாஸ் பண்றதுக்காக வராரு. இவர் யூரின் பாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்க கொலா ஓபன் ஆகி தண்ணி வருது. இவர் யூரின் போறதை நிறுத்துறாரு. அங்க தண்ணி வரது நின்றுது. இது எப்படா பாசிபிள் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு.
எல்லாம் டெக்னாலஜி போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிறாரு. கீர்த்தி உடம்புல இருக்க பேயோட பேரு சாக்கினி அப்படின்றது அதை பத்திலாம் இவங்களுக்கு தெரியாது. இப்ப கீர்த்தி ரூம்ல வச்சுதான் இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. வந்திருக்க நபர் பேயா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ரமேஷும் அதுக்கான வழிமுறையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீட்டுல ஒரு பேய் இருக்கு பாத்தீங்களா, அந்த பொண்ணோட பேரு ஜானகி அப்படின்றது. இப்ப ஜானகியும் சாக்கினியும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாக்கினி இருக்காங்கல்ல, நான் இந்த பொண்ணோட உடம்பை எடுத்துட்டேன், அதுல இருந்து ரொம்ப ஃப்ரீயா செயல்பட முடியுது. நீயும் வந்திருக்க 5 பேர்ல யாரோட உடம்பையாவது எடுத்துக்கோ, அப்பதான் உன்னால நிறைய விஷயம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சாக்கினி சொல்லுது. சரின்ற மாதிரி ஜானகி பேயும் ஏத்துக்குது. பேயா இல்லையான்னு கண்டுபிடிக்க நிறைய வழி இருக்குன்னு ரமேஷ் சொன்னார் பாத்தீங்களா, அதுல ஒரு வழியை பத்தி உங்ககிட்ட சொல்றாரு. பேய்க்கு ரத்தம்ன்றது வராது, வேணும்ட்டே பாட்டில ஒரு இடத்துல உடைச்சு வச்சிருவோம், அந்த வழியா இவனை நடக்க வைப்போம், வலிச்சு ரத்தம் வந்தா இவன் மனுஷன், அப்படி இல்லைன்னா பேய்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப இந்த ரமேஷ் இருக்காருல, பாட்டில் அந்த இடத்துல போடலான்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. பேயும் இவரை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்துருது. இப்ப பாட்டில கீழே போட்டு உடைக்கிறாரு. பாட்டில் உடைய மாட்டேங்குது. ஏன்னா பேய் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. என்ன பாட்டில் உடையவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவர் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சுரேஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பாட்டில உடைக்க இவ்வளவு நேரமா, குடு அப்படின்ற மாதிரி உடைச்சிடுறாரு. என்ன இவன் உடைச்சோன்னா உடைஞ்சிருச்சு, நம்ம உடைக்கும் போது எதுக்காக உடையலன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஆத்மா வராரு, அதனால இவர் வேகமா போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஆத்மா வரும்போது கரண்ட் போயிருது. இவங்க தான் வேணும்ட்டே கரண்ட்டை கட் பண்ணிருப்பாங்க அவர் மிதிக்கணும்ன்றதுக்காக. அவர் மிதிக்கலாம் நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்க கிளாஸ்லாம் விலகுது. காரணம் பேய் தான் அதோட பவரை வச்சு இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கு. ஆனா பாக்குற எல்லாருமே இவன் தான் பவரை வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கான், கண்டிப்பா இவன் தான் பேய்ன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. வேற சில டெஸ்ட் வைப்போன்ற மாதிரி ரமேஷ் சொல்றாரு. இப்ப வேற சில டெஸ்ட் எல்லாம் இந்த இடத்துல வச்சிட்டு இருக்காங்க. ஆனா எல்லா டெஸ்ட்லயும் பேய் இவருக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால இவர் தான் பேய்ன்ற மாதிரி எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. என்ன நம்மளை பார்த்து இப்படி பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஆத்மாவும் யோசிக்கிறாரு. இப்ப ரமேஷும் வேற ஒரு ஐடியா சொல்லிட்டாரு. பேய்களுக்குலாம் ரொமான்டிக் மூடு வந்துருச்சுன்னா காலு வேற பக்கம் திரும்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பேய்க்கு ரொமான்டிக் மூடு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி வர வைக்கிறதுன்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே ரசியாவை திரும்பி பாக்குறாங்க. ரசியா என்னெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க பொண்ணா நீ மட்டும் தான் இருக்க, ப்ளீஸ்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி ரசியா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு சாரிக்கு மாறிடுறாங்க. அவர் எப்படியாவது செடியூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி செடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப எண்ணெயில வழுக்குன மாதிரி சட்டுன்னு இவரோட மடியில வந்து உட்காந்துடுறாங்க. இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. கால் திரும்பி இருக்கா பாப்போன்ற மாதிரி பாக்குறாங்க. ஆனா கால் திரும்பின மாதிரியே தெரியல. இதெல்லாம் பத்தாது, இன்னும் செடியூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து ரமேஷ் சொல்லிட்டு இருக்காரு. சரின்ற மாதிரி ரசியாவும் ஏத்துக்கிறாங்க. மேல ஒரு பொருளை எடுக்கணும்ன்ற மாதிரி எக்கி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வேணும்ட்டே இவரை செடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கால் ஆப்போசிட் சைடு திரும்பிருச்சா பாக்கணும்ன்ற மாதிரி இவங்க செக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவரோட கால் உள்ளுக்கா இருக்கு, அதனால இவங்களால பார்க்கவே முடியல. எனக்கு கூச்சமா இருக்கு, விடுங்க விடுங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்க முடியாம சுரேஷ் இருக்கார்ல, வாங்கன்ற மாதிரி வேகமா ரசியாவை கூட்டு போயிடுறாரு. இவன் என்ன நந்தி மாதிரி வந்து கூட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஆத்மா யோசிக்கிறாரு. எது எப்படியோ அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிருக்குன்னு யோசிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இவங்க வருங்கால அண்ணியா இருப்பாங்கல்ல, அதனால தான் பார்க்க முடியாம சுரேஷை கூட்டு வந்திருப்பான். இப்ப வேற என்ன வழியை யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பேய்க்கு ரத்தம்னா ரொம்ப பிடிக்கும், யாராவது ரத்தத்தை வர வைக்கணும், அந்த ரத்தத்தை சாப்பிட பேய் வரும்ன்ற மாதிரி ரமேஷ் சொல்லிட்டாரு. இந்த ஐடியாக்கு ரமேஷையே யூஸ் பண்ணலான்ற மாதிரி ரமேஷோட கையில கட் பண்ணிடுறாங்க. இப்ப ரமேஷோட கையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. இந்த சாக்கினி கையில ஒரு தாயத்தை இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, கஷ்டப்பட்டு அந்த தாயத்தை கழட்டிடுது. இப்ப சாக்கினிக்கு ஃபுல் பவர் வந்துருது. இதுக்கப்புறம் எதுனாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சாக்கினி சந்தோஷப்படுது. இந்த டைம் ஆத்மா ரெஸ்ட் ரூம்க்கு வந்திருக்காரு. இவர் பாத்ரூம் போகும்போது கண்ணாடி வீரல் விடுது. என்ன பாத்ரூம் போனா வீரல் விடுது அப்படின்ற மாதிரி இவர் மேற்கொண்டு பாத்ரூம் போறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த கண்ணாடி இருக்குல்ல, மொத்தமா சதற ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி கொலல ரத்தம் வருது. அதை பாக்குற இவர் பயந்துடுறாரு. ரத்தம் ரத்தம் வெளியே ஓடி வந்துட்டு இருக்காரு. என் ரத்தத்தை குடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கான் ரமேஷ் பயப்படுறாரு. ஆனா இவர் ரத்தத்தை குடிக்கலாம் மாட்டாரு. உன் ரத்தம் பறந்து போது பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே ரத்தம் பறந்து போறத பாக்குறாங்க. பறந்து அந்த கீர்த்தியை வச்சிருக்க ரூமுக்கு தான் போகுது. என்ன கீர்த்தி ரூமுக்கு போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க. பார்த்தா அங்க இருக்க கீர்த்தி தான் அந்த ரத்தத்தை குடிக்கிறாங்க. ஆத்மா பேய் கிடையாது, கீர்த்தி உடம்புல தான் பேய் இருக்குன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப கீர்த்தி அதெல்லாம் உடச்சி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவங்க எல்லாருமே பயந்து ஒவ்வொரு பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப 2 பேய் இந்த வீட்டுல இருக்குன்ற மாதிரி காமிக்கிறாங்க. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்போ ஒரு ட்விஸ்டர் ரிவீல் பண்றாங்க. ஒரு மந்திரவாதி இருப்பாரு, அவர் தான் கீர்த்தி உடம்புல வேணும்ட்டே சாக்கினியோட பேயை இறக்கியிருக்காரு. யார் சொல்லி இறக்கியிருப்பாருன்னா கீர்த்தியோட அண்ணன் சொல்லி தான் இறக்கியிருப்பாரு. கீர்த்தியோட அண்ணனுக்கு சொத்தெல்லாம் முழுசா வேணும்னு நினைச்சிருப்பாரு. அதனால தான் தங்கச்சியோட முடியெல்லாம் எடுத்துட்டு வந்து தந்திருப்பாரு. அது மூலியமா தான் சாக்கினியோட பேய் அனுப்பியிருப்பாரு. கொஞ்ச நாள்ல சாக்கினியை போக வச்சிடறேன், அதுக்கப்புறம் கீர்த்தி நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுவா, உன் மேல டவுட் வராதுன்ற மாதிரி இந்த மந்திரவாதி சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப வந்து அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, கீர்த்தியை ஆட்கள் கடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற மந்திரவாதி கோவப்பட்டு இவரோட கழுத்தை நெரிக்கிறாரு.
நான் ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள்ள சாக்கினியை வெளியெடுக்கணும், இல்லனா என் உயிருக்கு ஆபத்தா முடிஞ்சிரும், ஏன்னா என் பக்கம் அவ திரும்பிடுவான்ற மாதிரி பயப்படுறாரு. இப்ப அந்த சைடு சாக்கினி ஒவ்வொருத்தரையா பயம்புத்திட்டு இருக்காங்க. இப்ப பயந்த ரமேஷ் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ரமேஷ் பேய்னு தெரியாம இவங்க கிட்ட ரொம்ப நக்கலா பேசினாரு பாத்தீங்களா, இவர் என்னென்ன பேசினாரோ அதெல்லாம் பதிலுக்கு அந்த பேய் பேசி காமிச்சிட்டு இருக்கு. ஒழுங்கா வெளியே வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஒரு ஸ்டேஜ்ல அவர் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு பயங்கரமா அவரை போட்டு அடிச்சிருது. இப்ப ஆத்மா இருக்காரு பாத்தீங்களா, சாக்கினிக்கு பயந்து ஒரு போட்டோக்கு பின்னாடி ஒளிஞ்சிடுறாரு. இப்ப சாக்கினி கரெக்டா இந்த ரூம்க்கு வந்து செக் பண்றாங்க. இவரை கண்டுபிடிக்க முடியாம இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது இவர் தெரியாதனமா ஒரு பாத்திரத்தை தட்டி விட்டுறாரு. அந்த சவுண்ட் கேட்டு சாக்கினி திரும்பி வராங்க. இவர் அந்த இடத்துல இருக்க கூடாதுன்ற மாதிரி வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க நிறைய சிலை இருக்கும். அந்த சிலை மாதிரி இவரை நிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பேய்க்கும் பெருசா டவுட் வர மாட்டேங்குது. பேய் போலான்னு நினைக்கும் போதுதான் ஒரு இந்த பேயை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த ஈயை ஷூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சாக்கினி ஒரு கன் எடுத்துடுறாங்க. இப்ப இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அங்க இருக்க ஆத்மாவும் பயப்படுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த இருக்கு பாத்தீங்களா, ஆத்மா மேலேயே உட்காந்து இருக்கு. ஆத்மாவையும் ஷூட் பண்றதுக்காக வரா. இவர் பயத்துல கத்திடுறாரு. சோ இவன் இங்கதான் ஒளிஞ்சிருக்கான்றத பேய் கண்டுபிடிச்சிருது. இந்த நபரை போட்டு பயங்கரமா அடிக்குது. மீதி 3 பேர் இந்த இடத்துல இருக்காங்கல்ல, அவங்களையும் இந்த பேய் டார்ச்சர் பண்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ரமேஷ் கிட்ட வந்துடுறாங்க. உனக்கு தான் பேய் எல்லாம் ஓட்ட தெரியும்ல, ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரமேஷே என்னோட தாத்தா சாம்பலை வச்சு ஏதாவது பண்றேன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த சாம்பலை ஒரு இடத்துல போட்டுறாரு. இதை தாண்டி அதெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப பேயும் கரெக்டா வந்துட்டு இருக்கு. தாண்டலாம் நினைக்குது. இவர் சொன்ன மாதிரியே பேயால தாண்ட முடியல போல. ஏதோ ஷாக் அடிக்கிற மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கு. அதை பார்த்து இவங்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பேய் நடிச்சது தான் இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜானகி பேய் இருக்குல்ல, இந்த ரசியா உடம்புக்குள்ள போக ட்ரை பண்ணுது. அதுக்கு கேப் தரணுன்றதுக்காக தான் இந்த பேய் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே ரசியாவை கவனிக்காம இந்த பேயை கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல ஜானகி இருக்குல்ல, உடம்புக்குள்ள சட்டுன்னு பூந்துருது. எப்படியோ ஜானகிக்கு உடம்பு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சாக்கினி இந்த இடத்துல சந்தோஷப்படுது. இவங்க எல்லாம் சாக்கினியை லாக் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனா ரசியா உடம்புல பேய் பூந்தது இவங்களுக்கு தெரியல. இந்த ரமேஷ் கையில ஒரு எலும்பு இருக்கும். அந்த எலும்பு மூலியமா சாக்கினியை கண்ட்ரோல் பண்றாரு. இவர் என்ன சொன்னாலும் சரி சாக்கினி உடனே பண்ணிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. உண்மையிலேயே நீ கெத்துன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா உண்மையில சாக்கினி நடிச்சிட்டு தான் இருக்காங்க. இப்ப ரசியா கிட்ட நீ சாக்கினியை பாத்துக்கோன்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி சாக்கினியை இவங்க ரூம்குள்ள கூட்டு போயிடுறாங்க. இந்த மந்திரவாதியும் அண்ணனும் சாக்கினியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. கடைசியா கால் வந்தது பாத்தீங்களா, அந்த இடத்தை நோக்கி இவங்க போயிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாருமே ஒரு ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. ஆத்மாக்கு ரசியாவை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, எப்படியாவது ரசியா கிட்ட போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ரமேஷோட எலும்பை எடுத்துப்போம், இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சந்தோஷமா அவங்க ரூமை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இந்த ஜானகி பேய் யார் உடம்புலயும் பூந்திருக்காது. இப்ப ரசியாவோட உடம்புல பூந்ததுனால பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்கு. இந்த கேங்க சேர்ந்த எல்லாருமே கிட்னாப் பண்ணிருக்காங்க. கிட்னாப் பண்ண யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன், சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு சாகினி இருக்காங்கல்ல, முதல்ல இந்த உடம்ப வச்சு என்ஜாய் பண்ணு, அதுக்கப்புறம் அவங்க கதையெல்லாம் முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்த ஆத்மா வர சவுண்ட் கேட்டோம். அதனால 2 பேருமே அமைதியா படுத்துருவாங்க. இப்ப ஆத்மாவும் வந்துடுறாரு. வந்தவரு ரசியா கிட்ட சில விஷயங்களை சொல்லி கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாரு. அவங்களுமே கண்ட்ரோல்குள்ள வந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் கண்ட்ரோல்குள்ள வராம இந்த சாகினியும் கண்ட்ரோல்குள்ள வந்த மாதிரி பண்றாங்க. என்ன 2 பேருமே கண்ட்ரோல்குள்ள வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இவங்க 2 பேரை வச்சு ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் முதல்ல பண்ணிட்டு இருக்காங்க. போக போக 2 பேருமே சேர்ந்து இவரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. பின்ன இந்த சக்தியை யூஸ் பண்ணி எங்க கிட்ட தப்பா நடந்துக்கலாம் நினைக்கிறல்ல, உன்ன மாதிரி ஆண்கள் எல்லாம் விடவே கூடாது அப்படின்ற மாதிரி 2 பேருமே பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்பதான் 2 பேர் உடம்புலயும் பேய் இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. 2 பேயும் அடிச்சு அந்த ரூமை விட்டு இவரை வெளியே தூக்கி போடுது. இப்பதான் ரமேஷ் முடிக்கிறாரு. எங்க அந்த ஸ்டிக்கு போச்சுன்னு யோசிக்கிறாரு. பார்த்தா இந்த ஆத்மா தான் அந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு வராரு. ஏண்டா இந்த ஸ்டிக்கை வச்சு லீலெல்லாம் பண்ணிருக்கியான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா லீல பண்ணிட்டு தான் வரேன்ற மாதிரி ஆத்மாவும் நடிக்கிறாரு. சரி என்கிட்ட கூட, நானும் உள்ள போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. போய் அடி வாங்கிட்டு வான்ற மாதிரி இவரும் மனசுக்குள்ள நினைச்சு தந்துடுறாரு. நம்ம சொல்றதெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு ரமேஷ் நினைக்கிறாரு. இப்ப வேக வேகமா இவரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காரு. சீக்கிரம் நீங்களும் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வாங்கன்ற மாதிரிலாம் பெட்ல போய் படுக்கிறாரு. இவங்க 2 பேருமே கோவப்பட்டு பக்கத்துல வந்து இவரை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சுறாரு. ஆனா பயங்கரமா அடிச்சுட்டு தான் வெளியே போடுறாங்க. இதுதான் உனக்கு தெரியும்ல, எதுக்காகடா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் ரமேஷும் அந்த ஆத்மா கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த மந்திரவாதியை நமக்கு காட்டுறாங்க. 2 பேர் கால் பண்ண இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க இருந்து நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை யூஸ் பண்றாரு. அது மூலியமா எந்த இடத்துல அவங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாரு. 2 பேர் உடம்புலயும் பேய் இருக்குன்றது இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஜானகி இருக்காங்கல்ல, நிறைய பேர் முன்னாடி டான்ஸ் ஆடணும்ன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கவலைப்படாத, பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல, நீ ஆடு அப்படின்ற மாதிரி சாகினி சொல்லிட்டாங்க. இதனால இந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, ஒரு கெட்டப்புக்கு மாறிடுது. இப்ப எல்லாரும் முன்னாடியும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. சுத்தமா ஜானகிக்கு டான்ஸ் ஆட தெரியல, ஏனம் தானம் தான் ஆடிட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவங்க எல்லாருக்குமே கடுப்பா இருக்கு.
இந்த மாதிரி டான்ஸை பார்க்க வைக்கிறதுக்கு எங்களை அடிச்சு காலி பண்ணிருமா அப்படின்ற மாதிரி பேய் கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் ரமேஷ் கிட்ட ஒருத்தர் காசு கொடுத்தாரு பாத்தீங்களா, அவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏன்னா அவருக்காக தான் இவங்க தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அது மூலியமா ட்ரேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்க கடத்தெல்லாம் பண்ணிருக்காங்கன்றது அவருக்கு தெரியுது. எவ்வளவு காசுடா கேட்டீங்கன்னு கேக்குறாரு. 4 கோடி ரூபாய் கேட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எப்படி பத்தோம், நான் 10 கோடி ரூபாய் கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவர் கேட்காம அந்த அப்பாக்கு கால் பண்ணிட்டாரு. உன் பொண்ணு என் கண்ட்ரோல்ல இருக்கா, 10 கோடி ரூபாய் வேணும்னு சொல்லிட்டாரு. நான் காசெல்லாம் தரேன், என் பொண்ணை மட்டும் தந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. சரி இந்த இடத்துக்கு வான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இந்த ஜானகிக்கு கடத்துறதுனா பிடிக்காது இல்ல, அதனால கோவப்படுறாங்க. இந்த நபரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என் மேலேயே கை வைக்கிறியான்னு இவர் அடிக்கிறதுக்காக வர்றாரு. இப்ப 2 பேருமே பேயா மாறிடுறாங்க. இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குதுன்னு இவருக்கு புரிய மாட்டேங்குது. டே இங்க என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ரமேஷ் கிட்ட கேக்குறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி பேயை பார்த்து உனக்கு எதுக்காக கடத்தல்னா பிடிக்காது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் ஜானகி இருக்காங்கல்ல, இவங்களோட பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1940 தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். தொடர்ச்சியா போராட்டம்லாம் பண்ணி ஒருத்தர் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருப்பாரு. அதனால வெள்ளக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த நபரோட பொண்ணை தூக்கிடுவான். இந்த பொண்ணை தூக்குனதுனால பொண்ணை தேடி அலைவாரு. இந்த போராட்டம் கொஞ்சம் கெட்டு போகன்ற மாதிரி யோசிக்கிறாரு. என் அப்பா இதுக்காகலாம் சோர்ந்து போக மாட்டாரு, தொடர்ச்சியா போராட்டத்தை பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஜானகி சொல்லிட்டாங்க. அப்பதான் இந்த வெள்ளக்காரனுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அவர் சோர்ந்து போயிட்டாரு, பொண்ணு எங்கன்னா இப்ப தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படியோ நான் நினைச்சது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி வெள்ளக்காரன் சந்தோஷப்படுறான். நீ கடைசி வரைக்கும் கிடைக்காம போனா உன்னோட அப்பா தேடிக்கிட்டே இருப்பார்ல, அதனால நீ சாவுன்ற மாதிரி சடனா ஜானகியை ஷூட் பண்ணிடுறான். இதுக்காக உன்னை பழி வாங்க வருவன்ற மாதிரி ஜானகி இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. சீக்கிரமா இவளை டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த வெள்ளக்காரன் வெளியே வந்துடுறான். வெளியே வந்து ஸ்மோக்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பயங்கரமா காத்தடிக்குது. மேல இருக்க கொடி இருக்கு பாத்தீங்களா, இவன் மேல குத்துற மாதிரி விழுது. இவன் அதே இடத்துல இறந்து போயிடுறான். அப்பத்துல இருந்து தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், உங்களையும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜானகி சொல்றாங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்றதுக்காக வருது. இவங்களும் பயந்து ஓடலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அந்த மந்திரவாதியும் ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த மந்திரவாதி இருக்காரு பாத்தீங்களா, இவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறது. அவரை மீறி இவங்களால எதுவுமே பண்ண முடியல, கண்ட்ரோலுக்குள்ள வந்துடுறாங்க. சாக்கினின்ற பேய்க்கு இவர் நிறைய துரோகம்லாம் பண்ணிருக்காரு போல, தயவு செஞ்சு என்ன விட்டு அப்படின்ற மாதிரிலாம் சாக்கினி பேய் கேக்குது. உன்னெல்லாம் விட முடியாது அப்படின்ற மாதிரி இவன் தெனாவட்டா பேசுறான். இப்ப 2 பேரையும் போக வைக்கணும்ல, அதுக்காக மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்க இவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிருது. சாக்கினியை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவன் ஒரு பொம்மையை வச்சுதான் பூஜை பண்ணிட்டு இருப்பான். அந்த பொம்மையை தள்ளி விட்டுறாங்க. இதனால சாக்கினி பேய் திரும்பி வந்துடுது. அந்த பேய் இங்க இருக்க எல்லாரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணுது. இந்த மந்திரவாதியும் கண்ட்ரோல் பண்ணலாம் நினைக்கிறாரு. ஆனா இந்த மந்திரவாதியும் அட்டாக் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல சாவடிச்சிருது. சைத்தன்யமும் கீர்த்தியோட உயிர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு போன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல சாக்கினி இருக்காங்கல்ல, ஜானகியை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. சைத்தன்யா இருக்காருல்ல, கீர்த்தியை கூப்பிட்டு வந்து வீட்டுல விடுறாரு. கீர்த்தி இருக்காங்கல்ல, இந்த காசை நீ வச்சுக்கோன்ற மாதிரி நிறைய காசை தந்துடுறாங்க. அந்த காசு மூலியமா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிசினஸ்க்காக கம்பெனி ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு ஆத்மாவோட கல்யாணமா இருக்கும், ரெடி ஆகிறதுக்காக ரூம்லாம் பிடிச்சு தந்திருப்பாரு. இப்ப கூட்டு போலான்னு கதவை தட்டிட்டு இருக்காரு. ஆனா அந்த கதவை திறந்து வராம வேற ஒரு கதவை திறந்து வராங்க. என்ன இந்த ரூம்ல இருந்து வரீங்கன்னு கேக்குறாரு. அங்க தண்ணி ஒர்க் ஆகலையா, அதனால தான் இந்த ரூமை தந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே கூட்டு போறாரு. இப்ப ஓனரும் இந்த ரூம் எதுக்காகடா திறந்து விட்டேன்னு கேக்குறாரு. பக்கத்து ரூம்ல தண்ணி வரல, அதனால தான் திறந்து விட்டேன்னு சொல்றான். அடப்பாவி, அதுக்கு நீ இந்த ரூமை திறந்து விடுவியா? இந்த ரூம்ல 2 பேர் இறந்து போய் பேயா இருந்தாங்கடா, இப்ப என்ன ஆக போதோ தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த 2 பொண்ணுங்க உடம்புல திரும்பி பேய் பூந்துருச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல, இவரும் பைக்ல 2 பேரையும் கூட்டு போறாரு. ஆனா அவங்க 2 பேர் பேய் மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.